அயர்லாந்து கூட மேட்சஸ் நடந்துட்டு இருக்க இந்த வந்து சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து போறாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சீரிஸ் கைஸ், ரொம்பவே சூப்பரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா 5 T20 ஆடுறோம், 3 ODI ஆடுறோம். ரொம்பவே சூப்பர். அது இங்கிலாந்து கூட அப்படிங்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமா, எப்பவுமே பிரம்மாண்டமா தான் இருக்கும்னு சொல்லணும் கைஸ். இந்த சீரிஸ் மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வச்சுதான் வந்து நடக்கு. வாங்க என்ன தேதியில நடக்கு, என்ன கிரவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து பாத்துக்கலாம். T20 வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிச்சு. ஜூலை 1, ஜூலை 4, ஜூலை 7, ஜூலை 9, ஜூலை 11 இந்த மாதிரி டேட்ல வந்து T20 மேட்சஸ் வந்து கிடக்கு. முதல் T20 வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ஸ், கார்னர்ஸ், ரிவர் சைடு அந்த மாதிரி கிரவுண்ட்ல வச்சு நடக்க. இந்த வாயில உள்ள கொஞ்சம் நினைச்சுட்டாதீங்க. ரெண்டாவது T20 வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு டிராஃபர்ட் மேன்செஸ்டர், அந்த பேர் வந்து லண்டன்ல நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். மேன்செஸ்டர் அந்த ஊர்ல உள்ள கிரவுண்ட்ல வந்து வச்சு நடக்கு. மூணாவது T20 வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்ஹாம் அப்படின்னு அந்த ஊர்ல வந்து வச்சு வந்து நடக்கு. நாலாவது T20 வந்து பாத்தீங்கன்னா சீட் யூனிக் பிரிஸ்டல், அதாவது அந்த ஸ்டேடியத்துல வந்து மேட்ச் நடக்கு. ஃபைனல் T20 வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா பவுல், அதாவது சவுத்தம் பாட்டம்னு ஒரு இடம் இருக்கு லண்டன்ல, அந்த இடத்துல உள்ள அல்ட்ரா பவுல் அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்ல வச்சுதான் வந்து கைஸ் நடக்கு. டைமிங் பாத்தீங்கன்னா இதான் ரொம்ப டிஃபரெண்ட். இந்தியன் டைமிங்ல T20 மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு வந்து ஆரம்பிக்காங்க. இந்த ரெண்டாவது மேட்ச் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியன் டைமிங்ல நைட் வந்து 7 மணிக்கு. மற்ற 4 T20 வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1, 3, 4, 5 அந்த 5 T20 வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் வந்து இருக்கு. ஓகேங்களா ODI மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. இதுல 3 ODIயுமே அதான். ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் வந்து ஜூலை 14, அதுக்கப்புறம் ஜூலை 16, ஜூலை 19 தான் ODI மேட்சஸ் நடக்குது. ஜூலை 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கிளாஸ்டவுன், அதாவது பிரிட்ஜிங்ஹாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இங்கிலாந்துல, அந்த கிரவுண்ட்ல வச்சுதான் கைஸ் மேட்ச் வந்து நடக்கும். ஓகேங்களா கைஸ் ரெண்டாவது ODI வந்து பாத்தீங்கன்னா சாபியா அந்த கிரவுண்ட்ல வச்சு நடக்கு, அதாவது கார்டிஃப் அப்படிங்கிற இடத்துல வச்சு. மூணாவது ODI வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ODI வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரவுண்ட். ஏன்னா லார்ட்ஸ் கிரவுண்ட் எவ்வளவு மதிப்புமிக்க கிரவுண்ட் உங்களுக்கே தெரியும். இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் அடிச்ச கிரவுண்டு அங்க வந்து வச்சு பாத்தீங்கன்னா அந்த லார்ட்ஸ் கிரவுண்ட் ஏன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த மேட்ச் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். போரல் கைஸ் தான் வந்து மேட்சஸ் நடக்கு. இப்போ ஸ்குவாட பார்த்துலாம் வாங்க. T20 ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்து கேப்டனா இருக்காரு. அப்புறம் திலக் வர்மா, ரவி பிஸ்னாய், இந்த ஸ்குவாட்லயும் பாத்தீங்கன்னா கைஸ் இவர் வந்து வைபவ் சூரியவம்சி அவர் வந்து இருக்காரு. அது இங்கிலாந்து கூட ரொம்பவே சூப்பரா இருக்க போது. அப்புறம் சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு நான் கீழே உங்களுக்கு வந்து காமிக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதுல இருந்து உங்க பிளேயிங் லெவல் எப்படி போடலாம் அப்படின்னு வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ் ODI ஸ்குவாட் தான் கைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்க போது. இங்கிலாந்து கூட 3 ODI அப்படிங்கும் போது முதல்ல கேப்டனா சுப்மன் கில் தான் இருக்காரு. அப்புறம் கைஸ் எல்லாரும் நம்ம எதிர்பார்த்த விராட் கோலி வராரு. அப்புறம் ரோஹித் சர்மா, இவங்க 2 பேரையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், இஷான் கிஷன், வாசி இருக்காரு மெயினா தமிழ் பையன். அப்புறம் பவுலிங்ல கைஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ODI ஸ்குவாட்ல பும்ரா இருக்காரு. பும்ரா ஆட போறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் கருண் நாயர் அவர் இருக்காரு. அப்புறம் ஹர்தீப் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க அந்த ODI ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுல இருந்து ஒரு பிளேயிங் லெவல் கிரியேட் பண்ணா இந்த மாதிரி பிளேயிங் லெவல் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. ஓவரால் கைஸ் இங்கிலாந்து ஸ்குவாடோட அப்டேட் வந்து நான் இங்கிலாந்தோட ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் தான் கைஸ் கேப்டனா வந்து போறாரு. அப்புறம் அந்த ஸ்குவாட்ல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் யாராவது தான் ஜாஸ் பட்லர் இருக்காரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடுத்து ஜாக்கப் பெக்கல் அவர் இருக்காரு கைஸ். அப்புறம் பில் சால்ட், ஆதில் ரஷீத் இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. முக்கியமா சாம் கரன் வராரு. அதனால இந்த ஸ்குவாட் இதான் கைஸ் இங்கிலாந்தோட T20 ஸ்குவாட். இங்கிலாந்தோட ODI ஸ்குவாட் நான் அப்டேட் வந்தாலே நம்ம சேனல்ல நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை நான் வந்து போடுவேன். அதான் கைஸ் இந்த சீரிஸ் ஃபுல்லா அப்படிதான் இருக்க போது. நீங்க இந்த ஸ்குவாட் வச்சு ஒரு பிளேயிங் கிரியேட் பண்ணா எப்படின்னு மறக்காம அந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.